இன்னைக்கு நான் உங்களுக்கு டிஃபரண்டான மீன் கறி எப்படி வைக்கிறேங்கிறத சொல்ல போறேன். நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸ்களை பார்க்கணுமா இருந்தா மேரிஸ் குக்கிங் பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் ஒன்றும் தட்டிட்டு போங்க. வாங்க இப்ப தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்து சின்னதா வெட்டி வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். கடுகு, வெந்தயம், சீரகம், கறிவேப்பிலை கொஞ்சம், ரம்பை, இது கொடமிளகா இங்க நாங்க சொல்றது கொரக்கானு, அதுல ஒரு 2 எடுத்து வச்சிருக்கிறேன். மிளகாய் தூள் 2 மேசை கரண்டி, மல்லித்தூள் 1 மேசை கரண்டி, 1/4 கரண்டி மஞ்சள், 1/2 கரண்டி மிளகு, உப்பு தேவையான அளவு. இதுல நானு மல்லி இலையும் புதினா இலையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எப்படி செய்யறதுங்கிறனா, தேங்காய் துருவல் கொஞ்சம், வெங்காயம், வெள்ளைப்பூடு, கறிவேப்பிலை, எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதை நான் மிக்சியில அரைச்சி வச்சிருக்கிறேன். வாங்க நாங்க ஃபர்ஸ்டா இப்போ ஃபிஷ் எடுத்து இதுல நான் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சிறிதளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் வேறையா வச்சிருக்கிறேன். இப்ப நான் இதை ஃப்ரை பண்ணிக்கிற போறேன். வாங்க மண் சட்டியில தான் நான் எண்ணெய் போட்டிருக்கிறேன். இப்ப சூடாகுது. இப்ப நாங்க ஃபிஷ் எடுத்து போட்டுடலாம். பாருங்க, இப்ப இந்த அளவு ஃப்ரை ஆகியிருக்கு. இந்த அளவு ஃப்ரை பண்ணோட நாங்க இதை எடுத்துக்கலாம். பாருங்க, சிக்கன் ஃப்ரை பண்ணி முடிஞ்சது. இப்ப நாங்க சட்டியில எண்ணெய் போட்டிருக்கோம். இப்ப எண்ணெய் சூடாயிட்டு வருது. இப்ப நாங்க இதை வெட்டி வச்சிருக்கிறத பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை, கடுகு, வெந்தயம் எல்லாத்தையும் இதுக்கு சேர்த்துடலாம். அடுத்து இஞ்சி பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் இதை சேர்த்துப்போம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து கொஞ்சமா தண்ணி விடுங்க. இது நல்ல பச்சை வாசனை போகணும். பூக்காட்டி அப்படியே எண்ணெயிலே வதங்க விடுங்க. பாருங்க, நல்லா வெந்து வருது. இப்போ நாங்க இதோட கொடம்புளிய சேர்த்துப்போம். பச்சை வாசனை நல்லா போகும் வரை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நாங்க இதோட ஃபிஷ்ஷை சேர்த்துக்கிறோம், ஃப்ரை பண்ணது. ஒரு 5 நிமிஷம் இதுலயே வேக விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க எண்ணெய் திரண்டு வர்றத. அதோட இப்ப நாங்க இதுல இந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மிக்ஸ கலந்துருவோம். அதோட கொஞ்சம் தண்ணியும் கலந்துருங்க. கலந்து நல்லா பெரட்டி விடுங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடிய போட்டு அப்படியே வேக விட்டுருங்க. நாங்க கறி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க, இந்த அளவு இருக்கணும் கறி. இதை விட உங்களுக்கு குழம்பு வேணுமா இருந்தா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட செஞ்சுக்கலாம். பாருங்க, இப்ப என்ன திரண்டு வருது. இப்ப நாங்க இந்த மல்லி இலையும் மிஞ்சி இலையும் சேர்த்துருவோம்.
அவ்வளோ தாங்க, மீன் கறி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.